வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. வாழும் வகையை வையகத்திற்கு உணர்த்தி இன்று நம்மையெல்லாம் வழிகாட்டி அருளும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து போற்றி மகிழ்கிறேன். ஆசான் அவர்கள் அருளிய வேதாத்திரியத்தை உலகெங்கிலும் ஒளிவீசச் செய்யும் ஓர் உயர் பணியை தன் வாழ்நாள் சாதனையாக்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவராகிய மதிப்புமிகு பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களையும், WCSC துணைத் தலைவர் மற்றும் ஸ்மார்ட் இயக்குனருமான மதிப்புமிகு மூத்த பேராசிரியர் உயர் திரு MK தாமோதரன் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்வதோடு, இந்த இணைய வழி நிகழ்வில் கலந்துள்ள அனைவரையும், அறிஞர் பெருமக்களும் மேன்மக்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய இந்த இணையவழி வகுப்பில் எனக்கும் ஒரு நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை மெடிடேஷன் சென்டர் சிங்கப்பூர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஏனையோர் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கிறேன். இன்று நாம் சிந்திக்க உள்ள தலைப்பு உடற்கோயில். கோயில் என்பது என்ன? நாம எதை கோயில்னு சொல்லுவோம்? கோ பிளஸ் இல் தான் கோயில். கோவென்றால் இறைவனை குறிக்கும் அல்லது அரசனை குறிக்கும். இறைவன் என்றும் சொல்லலாம், அரசன் என்றும் சொல்லலாம். இங்கே நாம் இறைவனை எடுத்துக்கொள்வோம். இல் என்பது வீடு அல்லது குடியிருப்பு என்பதாம். இறைவன் குடியிருக்கும் இடம் கோவில். இறைவன் குடியிருக்கும் இடம்தான் கோயில். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன். அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் அருள்வார். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன். ஒரு மனிதன் தான் வாழும் காலத்தில் செய்த பாவ புண்ணிய செயல்கள், யாரொருவருக்கும் தீங்கில்லாது உடலாலும் மனதாலும் யாதொரு துன்பமும் தாராத நிலையில் சேர்பவை அனைத்தும் பாவம், இது புண்ணியம். அதையே பிறருக்கு எல்லா வகையிலும் தொந்தரவாக வாழ்வது பாவ செயல்கள். கருமையத்தில் பதிவாகி விடுகிறது. அவ்வினைப்பதிவை சீர் செய்யும் நோக்கில் ஆன்மா ஒத்த பதிவுடைய உடலை கட்டிக்கொண்டு ஒரு பிறவி எடுக்கிறது. நமது பிறவியின் நோக்கம் யாதெனில், அறநெறியில் வாழ்ந்து இறைநிலை உணர்வு பெறுதல் தான். அதாவது நமது பிறவியின் நோக்கம் அறநெறியில் வாழ்ந்து இறைநிலை உணர்வு பெறுதல். அறநிலை வாழ்க்கை என்பது என்ன? அருள் தந்தை அவர்கள் மிக அருமையாக கூறியிருக்கிறார்கள். ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ சொல்லாலோ செயலாலோ என்னும் சொல் செயலால் யாதொரு பாதிப்பும் இல்லாமல் நடக்கும் அனைத்து நடைமுறைகளும் ஒழுக்கம். கடமை என்பது நாம் இன்று வையகத்தில் பெறக்கூடிய அனைத்து பொருட்களும் பிறரின் கூட்டு முயற்சியால் வரக்கூடியவையே.
அதை நன்றியுணர்வோடு நாம் செலுத்தக்கூடிய டியூஸ், அது கடமை. ஈகை என்பது நம்மால் இயன்றவரை பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய பண்பாடு என்ற பண்புடன் வாழ்வதுதான் அறநெறி வாழ்க்கை. இந்த அறநெறி வாழ்க்கை வாழ்வதால் நாம் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தோம்னா, இறை உணர்வு பெறுதல் என்பதை நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்கிறோம், அதன் மூலம் என்ன என்பதை அறிதலாகும். இறை உணர்வு பெறுதல் என்பது மூலத்தை அறிவதுதான் இறை உணர்வு. இந்த மூலத்தை அறிய மனிதன் எடுக்கும் முயற்சி தான் இறை உணர்வு பெறுவதற்கான முதல் முயற்சி. இறைவெளியின் தன்னிருக்க சூழ்நிலத்து மாற்றலால் ஏற்பட்ட திணிவால் காந்த அலைகளாய் மாறி வேறுபட்ட மூலகங்களின் இணைப்பிற்கு ஏற்ப விண், காற்று, நெருப்பு என்று சொல்லக்கூடிய அடர்ந்த காற்று, நீர், நிலம் என்ற பஞ்சபூதங்கள், அதாவது பஞ்ச பௌதீகங்கள் பௌதீகங்களாக மாற்றமடைந்து ஓரறிவுள்ள தாவரமாகவும் ஈரறிவுள்ள புழுக்களாகவும், நத்தை, புழுக்கள் மற்றும் மூன்றறிவு எறும்பு, களையான், அட்டை போன்றவைகள், நான்கறிவு வண்டினங்கள், தும்பி மற்றும் ஐந்தறிவான விலங்குகள், பறவைகள். இறைநிலை என்ற இறைவனே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஆறாவது அறிவான பகுத்தறிவு அல்லது கருத்துருவம் பெற்ற இம்மானிட பிறவியாக உருப்பெற்றது. இறைவெளியே பஞ்ச பௌதீகங்களாகி ஓரறிவு முதல் ஆறறிவாக மாறி இருக்கிறது. ஆக அனைத்திலும் இறைவனின் பரிணாம பரிமாற்றம். இறைநிலை தன்மாற்றம் பெற்று அனைத்தும் ஆனது. தோற்ற பொருள்கள் அனைத்தும் இறைநிலையின் தன்மாற்றமே என்று வேறில்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இறைவன் நிலையின் அறிவே தோற்ற பொருள் அனைத்திலும் உள்ளது. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் உன் சொத்தாச்சு. இவ்வரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்து 50,000 பிரிவில் ஒன்றான அந்த வித்து துளியின் ஒரு துளியிலும் மிகுந்த சிறிய அந்த ஒரு வித்து சேர்ந்து இந்த உடல் உருவாகி எதற்காக உடல் எடுத்திருக்கிறது என்றால் தன்னுடைய வினைப்பதிவை தீர்ப்பதற்காகவும் மெய்ப்பொருளான இறைவனை உணர்வதற்காக மட்டுமே என்பதை நாம் இங்கே எல்லையில்லா மெய்ப்பொருள் என்ற இறைநிலையே அல்லது இறைவனையே உணர்வதே யார்? இறைவன் பல லட்சக்கணக்கான பிறவியில் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை தன் உடலை சீரமைத்து தன்னை ஆற்றலை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக தனக்குத்தானே கட்டிக்கொண்ட முழுமையான கோயில்தான் மனித உடல் என்பதை அறியலாம். அடுத்தந்தை அவர்கள் இதை கூறுவார்கள். இறைவன் பல லட்சக்கணக்கான பிறவியில் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை தன் உடலை சீரமைத்து தனது ஆற்றலை வெளிப்படுத்திக் கொள்ள தனக்குத்தானே கட்டிக்கொண்ட முழுமையான கோயில்தான் மனித உடல் என்பதை நாம் அறிய வேண்டும். அனைத்துமானது என்ற நிலை, இறைவன் என்ற நிலை வரும்போது ஆன்மாவும் இறைவனே. சிவவாக்கியர் பெருமான் அவர்கள் தனது கவியிலே ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன பேரைகால் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்கிறார். உன்னுள் கலந்த இறைவனை உணராமல் ஓடி 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 எங்கு சென்று ஒன்றையும் அறியாமல் காட்டிற்கு தவம் செய்ய ஏற்ற சென்று விலங்குகளாலோ பல இன்னல்களாலோ தன்னுள் உள்ள இறைவனை உணராமல் கோடி கோடி இறந்தவர்கள் கோடியே என்கிறார்.
ஆன்மாவின் தன்மையை உணர வெளியில் தேடி என்ன பயன் என்பதுதான் சிவவாக்கியர் பெருமானுடைய மிகப்பெரிய கேள்வி. உன்னுள் கலந்த அந்த இறைவனை நீ வெளியில் தேடி என்ன பயன் என்கிறார். இதையே சைவ சித்தாந்தத்தில் இறைவனை சென்றடைவதே உயிர்களின் நோக்கம் என்கிறார். அதற்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை தடையை உடைத்தால் மட்டுமே இறைவனை உணர முடியும். அவ்வாறு உணராத பிறவிகள் தான் மீண்டும் 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 பிறவி எடுத்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ஆன்மாவும் சஞ்சித கர்ம வினைக்கு ஏற்ப பிறவி எடுத்து இன்பம் துன்பம் தோய்த்தல் வேண்டும். இது நியதி. ஆன்மாவிற்கு ஒரு கூடு வேண்டும், அதுவே உடல். மனம், மொழி, செயல் எதுவாயினும் ஒவ்வொரு உயிருக்கும் பதிவு உண்டு. வினையின் தன்மைக்கு ஏற்பத்தான் சஞ்சிதம், பிராரப்த, ஆகாமிய கர்மங்களாகும். சஞ்சிதம் என்பது பலவினை, பிராரப்தம் என்பது இந்த ஆகாமிய கர்மத்தை பற்றி பொழுது நாம் சிந்திக்கலாம். இந்த ஆகாமிய கர்மம் உறுப்பு, புலன், மூளை, வித்து ஆகியவற்றில் பதிவாகக்கூடியது. இது கருவழி தொடர்காக நமக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடியது. தந்தை தாயின் அவர்களுக்கு முந்தையவர்கள் கருவழி தொடராக வந்து கொண்டிருக்கும் பதிவுதான் ஆகாமிய கர்மம். இவை ஆன்மாவில் சூக்குமமாக பதிவாகி பிறவி தொடராக மாறி துன்பம் அளிக்கிறது அல்லது இன்பம் அளிக்கிறது. நற்பயன் செய்திருந்தால் இன்பமும், நற்பயன் இல்லாத போது அது துன்பமாகவும் அதற்கு வருகிறது. அதை தாங்கும் களமே உடல். இங்கதான் நம்ம உணர வேண்டிய ஒரு அந்த தாங்கும் களம் உடல். இப்ப நாம ஒரு செல்போன் எடுத்துக்குவோம். சிம்மை மட்டும் வச்சு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. சரி, சிம் மட்டும் இல்ல, போனை மட்டும் கையில வச்சிருந்தா பேச முடியுமா? நிச்சயமா பேச முடியாது. ஆக அந்த சிம்மை நம்ம உள்ள போட்டு பேசணும்னா அதற்கு ஒரு போன் தேவை. அந்த போன் தான் நம்ம உடல்னு வச்சுக்குவோமே. அந்த சிம்முங்கிறது ஆன்மாவை வச்சுக்குவோம். அது வாதத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக இறைநிலையின் தன்மாற்றத்தால் வந்த ஆன்மாவிற்கு ஒரு இல்லம் தேவை. எனவே இங்கே உடல் அந்த பணியை செய்து அது ஒரு கோயிலாக இருக்கிறது. அனைத்தும் இறைவன் என்பதால் நமது ஆன்மாவும் உயிரும் இறைவனே. அந்த இறைவன் தன் வினைப்பதிவுகளை தீர்ப்பதற்காக ஒரு உடலை கட்டிக்கொள்ள வேண்டும். அந்த உடல் கோயிலாக அமைகிறது. திருமூலர் பெருமான் இத சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், கள்ளப்புலன் அனைத்தும் காளா மணிவிளக்கு, தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்கிறார். இறைநிலை, அசையா நிலையான அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் நிலையை அவர் எளிமையாக விளக்குகிறார். மேலும் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உள்ளே உரு பொருள் கண்டேன். உடம்பினில் உள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்கிறார். உடம்பே உள்ளே உத்தமன் என்ற அந்த இறையாற்றல் இறைவன் கோயில் கொண்டான் என்பதை நான் புரிந்து கொண்ட பிறகு இந்த உடம்பை நான் இழுக்காக நினைத்திருந்தேன். அந்த இழுக்கை மறந்து நான் உடம்பை வளர்க்க வேண்டும் என்ற உபாயத்தை அறிந்து கொண்டேன். எவ்வாறு இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்தால் தான் பிறவி பயனை அறுக்க முடியும். எனவேதான் இந்த உடலை நன்முறையில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உபாயத்தினை அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். அது மட்டுமின்றி மேலும் அவர் கூறுவார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்று கூறுகிறார்.
அதாவது உடம்பார் அழிந்து விடும் பொழுது உயிருக்கு அங்க என்ன வேலை? உடம்புதான் அங்க உயிரை தாங்கி பிடிக்கக்கூடிய களமாகிடுது. பிறவி எடுத்த வேலை முறையாக நாம செய்யணும்னா, இந்த பிறவி எதற்காக எடுத்தோம் அப்படிங்கிற வேலையை நாம செய்யணும்னா, அதுக்கு மெய்ஞானத்தின் கடைசி நிலையான இறைநிலையை உணர்தல் வேண்டும். அவ்வாறு நாம் உணர முடியாமல் போகும்போது எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். எனவே இறைநிலையை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளிலும் நாம் செயல்பட வேண்டும். இங்கே நாம திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பெருமான் இந்த இறைநிலையை பற்றி, அதாவது இறைவனை பற்றி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. அதாவது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. வானமாகவும் பிரபஞ்சம் அனைத்தையும் உள்ளடக்கிய மண்ணாகவும் ஒளியாகவும் காற்றாகவும் இந்த உடல் அனைத்து உயிர்களின் ஊனா, அதாவது உடம்பாகவும் உயிராகவும் உண்மையாகவும், அதாவது உண்மை என்ற மெய்யை இருப்பது என்று கூறும் மெய்யாகவும் இல்லை என்று கூறும் பொருளாகவும் அரசனாகவும் அனைத்துமாய் நான் என்னுள் என்னால் 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 என்ற மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களை எல்லாம் மாயையின்பால் படுத்தி அவரை ஆட்டிருக்கக்கூடிய ஒரு கூத்தாட்டுவானாக நின்று இருக்கக்கூடிய இந்த இறைவனை, இறை நிலையை நான் என்ன சொல்லி வாழ்த்துவேன்? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டுவானாகின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று கூறுகிறார்கள். பாவப்பதிவுகளை பெற்ற மனிதரை மாய வலையில் நிறுத்தி தான் தனது என்ற பஞ்சமா பாதகங்களை செய்வித்து நிலைப்பொருளான மெய்ப்பொருளை இறைநிலையே என்று சொல்லி வாழ்த்துவது எவ்வளவு சாலத்தகும் என்பதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இதிலிருந்து இப்ப நாம உணரக்கூடிய விஷயம் என்னன்னா, அனைத்தும் இறைவனின் இறைநிலையின் பரிணாம வளர்ச்சி தான் தவிர வேறொன்றும் இல்லை. இது இப்பொழுது நமக்கு எல்லாருக்கும் சின்னமாக தெரிகிறது. இறைநிலையின் பரிணாம வளர்ச்சியை அன்று வேறொன்றும் இல்லை. பாரதியார் பெருமானவர்கள் கூறும்போது, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் காடும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாம் இன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்பார்கள். அணுவின் கூட்டுதான் அனைத்தும், அணுவின் கூட்டுதான் அனைத்துமானது, பஞ்ச பௌதிகங்களானது அனைத்துமானது, ஓரறிவு முதல் எல்லாமாக மாறிய, அதனால் தான் அவர் காடு மலை பறை விலங்கு அனைத்தையும் அந்த விளையாட்டு தன்னுடைய அருமையான சிந்தனையால் சிந்தித்து சிந்தித்து அவர் அந்த காடு மலையும் எங்கள் கூட்டம் என்று கூறுகிறார். இறைவனின் செயல்பாடுகள் அனைத்தும் ஆதலால் ஆன்மா தன்னை உணர தன் வினை தீர செய்யும் முயற்சிக்கு ஒரு வீடு அல்லது இல்லம் தேவை. அந்த இல்லம் தான் கோவில். இது நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். எனவே அந்த உடற்கோயிலை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை ஞானியர்கள் எல்லோரும் உணர்ந்தார்கள். நமது சித்தர் பெருமக்கள் அனைவரும் உணர்ந்தார்கள். பிறவியின் நோக்கத்தை அடைவதற்காக உடலை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உணர்ந்தார்கள். உணர்ந்ததை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். எடுத்துரைத்த விதங்களில் புரியாமல் போன நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு மக்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைத்தன. ஆனால் பல ஞானிகளும் முனிவர் பெருமக்களும் சாமானியர்களுக்கு புரியாத மாதிரியாக எழுதி வைத்து சென்றுள்ளார்கள்.
நிறைய பேருக்கு நமக்கு இந்த விஷயம் கிடைக்காமல் போயிருக்கிறது. நாம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆசான் அருள் தந்தை அவர்கள் நம்மோடு வாழ்ந்து இறைநிலையில் இருந்து சூக்குமமாய் இப்போது வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல் முறையால் தான் இந்த சிறியனுக்கு இன்று உங்களோடு பேசிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நான் அருள் தந்தை அவர்களின் நினைத்து மனம் உருகி மகிழ்ச்சி பெறுகிறேன். அருள் தந்தை அவர்கள் எதையுமே நுண்ணிய நிலையில் ஆராய்வார். அதாவது தான் எதையுமே ரொம்ப நுட்பமாக அதில் மூலம் ஒன்றாக நுணுகி ஆராயும் பண்ணக்கூடிய ஒரு நிலை உள்ளவர். நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒன்றைத்தான் அவர் வடிவமைத்தார். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயங்களை மட்டுமே வடிவடித்தார். எளிமையா எல்லோரும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு எளிமைப்படுத்தினார். அன்பு என்ற ஒன்றை மட்டும் தான் அருளினார் அருள் தந்தை அவர்கள். மனித இனம் படும் துன்பத்திற்கு என்ன காரணம் என்பதை சிந்தித்தார். அதற்கான நல்ல தீர்வை உருவாக்கினார். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பற்பல நூல்களை கற்றார், தன் உடலை வருத்தினார், தன்னை பயிற்சிக்களமாக்கிக் கொண்டார், தவம் செய்தார், அனைவருக்கும் விளக்கங்கள் வழங்கினார். உள்ளுணர்வோடு தவத்தின் அமர்ந்து மூலமான இறைநிலையை உணர்ந்தார், எளிமைப்படுத்தினார். பிரம்ம ஞானத்தை மிகவும் எளிமையான முறையிலே கற்றுக் கொடுத்த மகான் இன்று வரை நமது அருள் தந்தை அவர்கள் மட்டும்தான். மனிதனும் தெய்வமே என்ற ஒரு கவியில் ஐயா அவர்கள் மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனதை உயர்த்திட மட்டில்லா இன்பமே, மனதில் உளையலாம் மற்றங்கே தேடுவீர், மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்த அறிவெனும் மாபதம் எய்திடும், மனதை அறிவாகிய மனிதனும் தெய்வமே, மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இங்கே மனிதன் தெய்வம் என்பதை அந்த கவியின் மூலமாக மிக அருமையாக விளக்கியுள்ளார். அனைத்தும் அணுக்களின் கூட்டு என்பதால் தான் இந்த விளக்கம் மனிதனும் தெய்வம் என்பதை கூறுகிறார். மனிதன் தன் பிறவியின் நோக்கம் அறிய உயிர் ஆற்றல் பெருக்கம் மற்றும் உடம்பினை காத்தல் அவசியம். தன் பிறவியின் நோக்கம் அடையணும்னா அவன் உடம்பை காப்பாற்ற வேண்டும். அதே மாதிரி பல ஆண்டுகள் முயற்சியின் பலனாக தன்னை ஒரு ஆய்வுக்களமாக உட்படுத்தி பல ஆண்டுகளாக முயற்சி செய்தார்கள், உணர்ந்தார்கள். உணர்ந்ததன் விளைவாகத்தான் நோய் என்றால் என்ன என்பதற்கு நமக்கு ஒரு அருமையான விளக்கத்தினை அருளினார்கள். உடலிலே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் ஆகியவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது நாம் எல்லாருமே அறியலாம். இரத்த ஓட்டம் என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம். வெப்பம் ஓட்டம் என்பது 98.4 டிகிரி வெப்பம் அதற்கு குறையும் பொழுது அது வேறு மாதிரி ஜன்னியாகவும் ஏறும்போது காய்ச்சலாகவும் நாம் உணரப்படும். காற்றோட்டம் என்பது நமது சுவாசம், அதாவது பிராணவாயுவை நாம உள்ளெழுத்து உயிர்கள் எல்லாவற்றுக்கும் கொடுத்து விட்டு திரும்பி வரும்போது இதையெல்லாம் மையப்படுத்தி கருமையத்திலிருந்து உயிரோட்டம் இவை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இரத்த ஓட்டத்தில் ஏதாவது தடை ஏற்பட்டு மின் குறுக்கு ஏற்படும் போது அது மனிதனால் வலி என்று உணரப்படுகிறது. அதாவது இரத்த ஓட்டத்துல இந்த ஓட்டங்களில் இந்த ஓட்டத்தில் ஏதாவது தடை ஏற்பட்டு மின் குறுக்கு ஏற்படும் பொழுது அது வலி என்று உணரப்படுகிறது. அதுவே இடத்தாலும் காலத்தாலும், அதாவது கொஞ்ச காலம் அதிகமா அதே வலி இருந்துட்டே இருந்தாலோ அல்லது அதே இடத்துல அந்த மின் குறுக்கு ஏற்பட்டு வலி தொடர்ந்து வந்துட்டே இருந்தாலோ
அது நீட்டித்துக் கொண்டே வந்தால் அதுதான் நோயாக மாறுகிறது. ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஈடு செய்ய முடியாத இந்த ஓட்டங்கள் நிலை ஏற்பட்டு வித்துக்களையம் உடைந்து விடும் பொழுது உயிர் பிரிந்து விடும், அதுவே மரணமாகும். அப்ப வலி, நோய், மரணம் என்பதை மிக அருமையாக எளிமையாக மகரிஷி அவர்கள் விளக்கிவிட்டார்கள். இந்த மாதிரி இதை என்ன செய்யலாம் அப்படின்னு அயராது சிந்தித்தார். ஏன்னா அவருக்கு தனி மனித அமைதியின் மூலம் உலக அமைதியை காண வேண்டும் என்று சிந்தித்த மகான். அதனாலதான் அவர் தன்னை பற்றி சிந்திக்கிறது விட்டு உலக சமுதாயத்தை பற்றியே சிந்தித்தார். எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரிகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. மனிதன் துன்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். நாளுக்கு நாள் நோய்வாய்ப்படுகிறான். என்ன காரணம் என்று உணர்ந்தால் அந்த மனிதன் உடலுக்கு தேவையான உடற்பயிற்சியை யாராலும் செய்ய இயலவில்லை. இன்றைய காலத்தில் மனிதன் செய்து கொண்டிருந்த அனைத்துமே உடல் உழைப்பினால் கிடைத்துக் கொண்டிருந்தது. தற்காலத்தில் உடல் உழைப்பு குறைந்து பெரும்பாலும் மூளைக்கு வேலையாகவே ஆகிவிட்டது. அனைத்துக்குமே கருவிகள் வந்துவிட்டன. எனவே மனித உடலுக்கு உடல் பயிற்சி என்பது இல்லாது போய்விட்டது. சரி, இப்ப உடற்பயிற்சி இல்லாது போயிருச்சு. அப்ப என்ன செய்யலாம்? பரபரப்பான காலம். ஒரு 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கன்னு யாரையாவது சொன்னா யாருமே கேட்க தயாரா இருக்காங்கன்னா நிச்சயமாக யாருமே தயாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப என்ன செய்யலாம்? அதாவது அட்டாங்க யோகத்துல வரக்கூடிய இயமம், நியமம், ஆசனம். ஆசனம் என்பது உடற்பயிற்சி, யோக கலை. அதாவது அட்டாங்க யோகத்திலே 3ஆம் நிலையான ஆசனத்தை எடுத்தார். எல்லா ஆசனங்களையும் எல்லாராலும் செய்ய முடியுமா என்று யோசித்தார். நிச்சயமாக எல்லாராலும் எல்லா ஆசனமும் செய்ய முடியாது. ஆனால் எந்த அசைவுகளை கொடுத்தால் மனிதன் உடலிலே நோய் குறையும் என்பதை சிந்தித்தார்கள். சிந்தித்ததின் விளைவாக ஒவ்வொன்றாக உருவாக்கினார்கள். பெரும்பாலானவர்கள் கை கால்களில்தான் அதிகமான துன்பம் அடைவார்கள் என்பதை மையப்படுத்தி முதலில் கை கால்களுக்கு பயிற்சியினை அளித்தார். இந்த பயிற்சியினுடைய அசைவுகள் இப்ப நம்ம இந்த மகரிஷியனுடைய கைப்பயிற்சி எல்லாம் சர்க்கரை நோயாளர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கிறது. ஆக கை கால் பயிற்சியினை ஏற்படுத்தியதோடு மூச்சு பயிற்சியினை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. கண் அவர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு அவயத்தினையும் மிகச் சரியாக கண்டுபிடித்தார். ஃபர்ஸ்ட் கை, கால், மூச்சு, கண், இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சிகளும் வரிசையா வந்தாரு. எந்த அசைவு ஒரு மனிதனுக்கு அனைத்து ஓட்டத்தை சீராக்கும் அப்படிங்கிறத மட்டுமே அவர் எடுத்தாரு. அதை யாரெல்லாம் செய்ய முடியும் என்பதை யோசித்தார்கள். எல்லோராலும் செய்ய முடியும். சிறு பையங்க முதல் 85 முதியவர்கள் வரை செய்ய முடியும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற அளவிற்கு எளிமைப்படுத்தினார்கள். உடற்பயிற்சியை எங்கு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். எந்த யோக கலைக்கூடங்களிலும் கற்றுக்கொள்ளலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் எந்த பயிற்சி ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை, அதாவது பலாப்பழத்தை கையில கொடுத்து நீங்க எல்லாமே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அருள் தந்தை அவர்கள் பலாப்பழத்தை சுளையினை பிரித்தெடுத்து அதையும் தனியாக தட்டில் வைத்து உண்ணுங்கள் என்று கொடுத்தது போல உடற்பயிற்சியின் தன்மையினை மிக மிக எளிமையாக்கி உடம்பில் உள்ள அனைத்தையும். அருள் தந்தை அவர்கள் ஒரு முறை ஆற்றிலே ஏதோ குளித்து விட்டு வருவதற்காக சென்றிருக்கும் பொழுது பொதி சுமந்து கொண்டு கழுதை வருகிறது. அந்த கழுதை மிக சிரமப்பட்டு வருவதை பார்க்கிறார். பொதியினை அதற்குரியவர் இறக்கி வைத்தவுடன் அந்த கழுதை துள்ளி குதித்து ஓடுகிறது, தரையில் படுத்து புரள்கிறது. அந்த தரையில் ஒரு பக்கம் தலையும் மறுபுறம் காலும் தன்னை முறுக்கிக் கொள்வதை ஐயா அவர்கள் கவனிக்கிறார்கள். சிரமப்பட்டு வந்து கொண்டிருந்த கழுதை
இப்பொழுது உற்சாகமாக இருக்கிறது, இதில் என்ன சூக்குமம் இருக்கிறது என்பதை யோசித்தார்கள். அதை தான் பயிற்சியாக செய்து பார்த்தார்கள். அதில் விளைந்ததுதான் மகராசனம். இந்த மகராசனம் போல ஒரு அற்புதமான பயிற்சி சர்க்கரை நோயாளர்களுக்கு மிக 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 அற்புதமான பயிற்சி, சர்க்கரையை கட்டுப்படுத்துவது. ஆக இந்த மகராசனத்தை உருவாக்கினார்கள். ஒவ்வொன்றையும் தெளிவாக சிந்தித்தார்கள். நரம்பு மண்டலங்களை சீராக்குவதற்காக அக்குப்ரெஷர் பயிற்சிகளை கொடுத்தார்கள். நமது கபாலத்தில் ஏறி நிற்கக்கூடிய அந்த அசுத்தங்களை சரி செய்வதற்காக கபாலபதியை கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது நம்ம பயிற்சியை பார்த்தா ரொம்ப லேசா தெரியும். செஞ்சு பாருங்க, இயற்கையிலே நல்ல இருக்கும். அரை மணி நேரத்துக்குள்ள செஞ்சாலும் சரி, 3/4 மணி நேரம் செஞ்சாலும் சரி. ஆக ஒவ்வொரு பயிற்சியும் குருவானவர் தான் உணர்ந்ததை உணர்ந்து தெரிவிப்பவர் தான் நல்ல குரு. அந்த வேலையைத்தான் ஐயா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதை நாம உடையுள்ள எல்லா உறுப்புகளையும் முறையா இயக்குவதன் மூலமா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஆகிய எல்லாத்தையும் சமன் செய்து உயிரோட்டத்தை சீர் செய்கிற விதமான பயிற்சியை நாம எல்லாருமே கற்றுக் கொடுத்துட்டாரு, படிச்சுட்டோம். சரி, ரைட்டு. இப்ப உடலை சீர்படுத்தியாச்சு. உடலை சீர்படுத்தினா மட்டும் போதுமா? அந்த உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரை சீர்படுத்த வேண்டாமா? சிந்தித்தார்கள். பல இடங்களில் சென்றார்கள். ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை கற்றறிந்தார்கள். பல நூல்களை தெரிந்தார்கள். அதன் விளைவாய் வந்ததுதான் காயகற்ப யோகம். இது நோயை, அதாவது உயிராற்றலை பெருக்கி மனிதன் வளமாக இருப்பதற்காக எடுக்கப்பட்ட இலையாகும். இப்ப நம்ம இந்த காலகட்டத்தில் நீங்க போய் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு மருத்துவரை நாம தேடி போனோம்னா, தற்காலத்தில் அனைத்து நாடுகளிலும் என்றுதான் நான் நினைக்கிறேன், நம்ம மருத்துவரை நாடி போனாலே என்ன செய்யறாங்கன்னா, நீங்க மருந்து மாத்திரையை நாங்க கொடுத்தாலும் அது எவ்வளவு பலன் தரும் அப்படிங்கிறது உறுதியா இல்லை. ஆனா நீங்க யோகா பயிற்சி செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, தியானம் செய்யுங்க. செய்யும் பொழுது இந்த மருந்தும் நல்லா வேலை செஞ்சு நீங்க சீக்கிரமா குணமாயிருவீங்க. ஏன் மருந்துக்கு குணமாக்கும் தன்மையை இருக்கும் பொழுது ஏன் மருத்துவர்கள் யோகா செய்யுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள் என்று அறிவுரை வழங்கி வருகிறார்கள்? இந்த பயிற்சிகளிலே இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை உணர்கிறார். நாங்கள் எங்களுடைய மன்றங்கள் மூலமாக நல்ல மருத்துவர்களை அணுகி அவர்களுக்கு இந்த பயிற்சியிலே நாம் கற்றுக் கொடுத்தோம். அவர்கள் நமது பெரும்பாலானவர்களுக்கு நீங்க அறிவு திருக்கோயில் போங்க, அங்க ஒரு உடற்பயிற்சி காயகல்ப பயிற்சி கற்றுக் கொடுப்பாங்க, அதை கத்துக்காங்கன்னு அவங்க வெளிப்படையாக சொல்லி அனுப்புவதை நாங்கள் பார்க்கும் பொழுது மனம் அவ்வளவு இன்பம் அடைகிறது. இப்ப சாமானிய மக்கள் உடற்பயிற்சி கூடத்துக்கு போக முடியுமா? ஒரு யோகா கத்துக் கொடுக்க போனோம்னா நம்ம அமைப்புல தாங்க ரொம்ப, அதாவது முடிந்தால் இலவசமாக கூட கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலை நம்ம மன்றங்கள்ல மட்டும்தான் இருக்கு. வேற எந்த அமைப்புக்கு போனாலும், உடற்பயிற்சி போனாலும் அவர்கள் நிறைய கட்டணம் செலுத்த வேண்டும். ஒரு ஜிம்முக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, அந்த மாதிரி ஒரு நிலையை நாம இந்த மனவளக்கலைகளை மட்டும்தான் நாம முடியும். இப்ப உயிர் வளத்தை காக்கக்கூடிய பயிற்சி என்ற காயகல்ப பயிற்சியை நாம செய்யும் போது என்ன நற்பயன் கிடைக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஐயா அவங்களே ஒரு நல்ல பாடல்களை எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காயகற்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி, கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும், தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு, தொடர்ந்திரண்டும் குருவழியே செய்ய செய்ய, போய பிழைகள் போகும் பிணிகள் மாறும், போய பிழைகள் போகும் பிணிகள் மாறும், புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும், மாயமென வித்தமுது ரசமாய் மாறி
மரணமில்லா பெருவாழ்வு சித்தியார். அது என்ன மாயமன வித்தமுது ரசமாய் மாறி நாம் உண்ணும் உணவானது 7 தாதுக்களாக ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, எல்லாவற்றிலும் மேலாக இந்த வித்துநாத சக்தியை 7வது தாதுவாக ஆக்குகிறது. இந்த 7வது தாதுவை ஆக்குவதற்கு அந்த எவ்வளவு வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இறைவனுடைய படைப்பிலே ஒரு துளி ரத்தத்தை நம்மால் உருவாக்க முடியாது. எத்தனை கிலோ ஆப்பிள் நீங்கள் கொடுத்தால், எத்தனை கிலோ மாமிசத்தை கொடுத்தாலும் ஒரு துளி ரத்தத்தை உருவாக்க முடியாது. ஆனால் இந்த இறைவன், இறையாற்றல் மனித உயிர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் அந்த தாதுக்களை படைத்து ஒவ்வொன்றுமாக உயர்த்தி படைத்த இந்த அற்புத படைப்பை பார்த்தால் நம் மனம் வியக்கும். அந்த மூல நிலையை அறிய வேண்டும் என்ற அந்த எண்ணம் மென்மேலும் நமக்கு தோன்றும். இந்த சித்தற்கலையான காயகல்ப கலையை நாம் உயிர் வளம் பெற்று நல்ல முறையில் வாழும் பொழுது என்ன மாதிரி ஆகும்னா, இதையே அந்த வித்து சக்தியை நாம ஏன் பாதுகாக்கணும்னு சொன்னா, அதுக்கும் ஒரு கவி உண்டு. ஆன முதலின் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிவிட்டு போன திசை எல்லாருக்கும் கல்வனாய் பிறப்பும் தீயனாய் எல்லாருக்கும் கொள்ளலாம் நாடு. இந்த பாடலை இதற்குத்தான் பொருந்தும். ஆன முதல், அதாவது நாம் உடலிலே நாம் உண்ட உணவினது வரக்கூடிய அந்த 7 தாதுக்களில் உள்ள வித்து சக்தியினை நாம் உற்பத்தியானதை விட அதிகமாக செலவழித்தால், சிறு சிறு இன்பங்களுக்காக செலவழித்தால் இந்த உயிருக்கு திண்மை கிடைக்காமல் போய்விடும். உயிராற்றல் திண்மை பெறாது, அனைத்து விதமான நோய்களுக்கு முன்மாதிரி ஆகிவிடும். ஏன் அப்படின்னா, இப்ப நாம் உண்ணக்கூடிய உணவானது முதல்ல ரசமா மாறுது. அதிலிருந்து நல்ல சத்துக்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு ரத்தமாக மாறுகிறது. அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல இதெல்லாம் பிரிச்சு தசையாகவோ, அதிலிருந்து எல்லாமே பிரிக்கப்பட்டு அந்த மாதிரி கடைசியில மஜ்ஜையாக மாறுகிறது. ஒவ்வொன்றிலும் சத்துக்கள் எல்லாம் எடுத்து அந்த உயர் சத்தினை கொடுக்கக்கூடிய, உயிராற்றலை வளர்க்கக்கூடிய அந்த வித்து சக்தியை நாம் முறையாக பேணி பாதுகாப்பதன் மூலம் உயிர் பல வலுப்பெறுகிறது. சரி, உயிர் வளப்பெற்றாச்சு, உடல் வளமாயிருச்சு, உயிரும் வளப்பெற்றுச்சு. ஆக இப்பொழுது ஒரு மனிதன் தன்னை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த மனம் என்ற ஒரு புதினத்தை பத்தி அறிகிறதுக்கு உண்டான பயிற்சிகளை தியான பயிற்சியை ஐயா அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. தியான பயிற்சியை நாம நல்ல கற்பதன் மூலமா என்ன பலன் அப்படின்னா, மன அலைச்சூழல் குறைந்து விளைவறிந்த விழிப்பு நிலை நம்ம கிடைச்சு நுண்ணிய நிலைக்கு செல்லக்கூடிய நிலையில் நமது மனம் தள்ளப்படுகிறது. நுண்ணிய நிலைக்கு நாம எப்ப நுண்ணிய நிலைக்கு செல்வோம் அப்படின்னா, பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனவேதான் ஐயா அவர்கள் தவத்தினை பெறும் பொழுது முதலில் அந்த பெட்யூரிட்டி கிளாண்ட், ஆக்னா சக்கரத்தை நன்றாக உயிரின் மூல நிலையை உணர்வதற்கான ஆக்னா பயிற்சியை வைத்தார். அதை சீர் செய்து மீண்டும் தன்னுடைய உயிர்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மூலாதார தவமான சாந்தி தவத்தினை வழங்கினார். உரிய தவம், அதாவது சகஸ்ராதார தவத்தினை வழங்கினார்கள். அதில் ஒன்றும் பொழுது நம் மனம் லேசாக மாறுகிறது. அதன் பின்புதான் துரியாதீத தவம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. துரியாதீதம் பெறும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? இந்த சின்ன நிலையிலே இருந்து அப்படியே மேல போய் பிரிஞ்சு பரவி அந்த பரவழியை நாம பார்க்கிறோம். அந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் விரிந்து அப்படியே இறைநிலையோடு நாம் ஒன்றும் பொழுது நமது மூல நிலையை உணரக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை நம்ம மனம் தன்னால ஏற்பட்டுருது. அப்ப இந்த நிலையை அறிவு உணர்வதன் மூலமாக இந்த பிறவியின் நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு எளிதாகிறது. பிறவியின் நோக்கம் அறிந்த மனம் அந்த ஆனந்த நிலையை
எய்தும் போது என்ன ஆகும்னா பழி செயல்களை போக்கக்கூடிய பதிவுகளை தன்னாலேயே தானா செய்ய ஆரம்பிச்சு. பழி செயல்கள் எது, பாவப்பதிவுகள் எது, அந்த பாவப்பதிவுகளை போக்கிக் கொள்ளக்கூடிய முயற்சியை அதாவது 3 வகையாக நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, பிராயச்சித்தம் தேடுதல். இப்ப நாம யாரோ ஒருத்தருடைய இதை நம்மள அறிஞ்சோ அறியாமலோ நம்ம கைப்பற்றுது, கால் பற்றுது, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா தெரியாம பற்றுச்சு, இது பிராயச்சித்தம். இது சின்ன உதாரணத்துக்காக. அதுக்கு அடுத்து மேல்பதிவு, அதாவது ஏற்கனவே நம் மீது பாவப்பதிவுகள் இருந்தாலும் கூட அந்த பதிவுகளை ஒவ்வொன்றாக நாம மேலும் 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 இப்ப நம்ம ஒரு கேசட் எடுத்துக்குவோம். அந்த கேசட்லயோ அல்லது ஒரு பென் டிரைவ்லயோ நாம ஒரு மோசமான பாடல்களையோ அல்லது மோசமான காட்சிகளையோ பதிவு செய்து வைத்திருக்கிறோம்னு வச்சுக்கோம். அதன் மேல நாம 2வது பதியும் போது நல்ல பாடல்களை, இறைநிலை பாடல்களை மற்ற எல்லாத்தையும் பதியும் பொழுது அந்த பாடல்கள் மேல் இது மேல் பதிவாக இருக்கும். ஆனால் அழிந்திருக்காது. அதை நல்ல உயர் கருவிகளை கொண்டு மீண்டும் எடுத்துட முடியும். ஆனாலும் அது மேல் பதிவுகள் மூலமாக நமது பாவப்பழி செயல்களை சற்று அழுத்தி வைக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாகத்தான் முழுமையாக முற்றிலும் திருந்தி அழித்தல். முற்றிலும் திருந்தி எப்ப அழிக்க முடியும்? மனம் தன்னுடைய நிலையை உணர்ந்து அப்படியே சிறுக 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 ஆல்பா ஆரம்பித்து அப்படியே இந்த நிலைக்கு டெல்டா நிலைக்கு வரும் பொழுதுதான் ஒருவன் பாவம் செய்யும் செயலை சிந்திக்க மாட்டான். அவனுள்ளே ஆணவம் இருக்காது, அவனுள்ளே கண்மம் இருக்காது, அவனுள்ளே மாயம் இருக்காது, மாயை இருக்காது. அப்பொழுது என்ன வந்துரும்னா, அவனை அறியாமலே அந்த பஞ்சமா பாதகங்கள் சொல்லுவாங்கல்ல, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம். இத இப்ப பஞ்சம், அந்த பஞ்சமா பாதகங்களை நாம் மனதிலிருந்து அகற்றுவதன் மூலமாகவும் முறையாக நாம அந்த உடற்பு. ஆக மனிதன் தன்னுடைய மூல நிலையை உணர்வதற்கு தவம் மிக 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 ஒரு சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறது. மனிதன் மனம் இதம் பெற்ற மனிதனாக மாறுகிறார். இதை நமது ஐயா அவர்கள் ஒரு நல்ல கவியின் மூலமாகவே சொல்லியிருக்கிறார்கள். பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கட்டம் என்ற தோற்றமுமாய். மலரே மலரே நீயார் என்ற கவியில் வரக்கூடிய அந்த வரிதான் எவ்வளவு எளிமையா சொல்றார் பாருங்க. பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோத்தாடும் நாடகத்தோர் கட்டம் என்ற தோற்றமுமாய். இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு, இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு, நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விடிந்த பேரண்டம், ஆதியின் அசைவே பரமகனு, அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம், விண்முதல் மண்வரை வேறில்லை, ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை, செவ்விய சிறு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயுமதே. பாருங்க எவ்வளவு எளிமையா இறைநிலையை பற்றி நாம உருகிறதுக்கு அவர் பண்ணியிருக்காருங்கிறத நாம பார்க்கணும். அனைத்துமே இறைநிலைதான் என்பதை உணர்ந்தார்கள். அதனால்தான் பாவப்பதிவுகளை நீக்குவதற்குண்டான பயிற்சியை அளித்தார்கள். அதற்கு நாம் தவ பயிற்சியையும் முறையாக கற்றுக்கொண்டால் நம்ம பாவப்பதிவுகளை நாம நீக்கிற முடியும். இப்ப நான் ஐயா ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல 30 ஆண்டுகள் நடத்துனராகவும் 3 ஆண்டுகள் பயணச்சீட்டு ஆய்வாளராகவும் பணிபுரிந்து நான் ஓய்வு பெற்றேன். எனக்கு என்னுடைய 57வது வயதில் அருட்தந்தை அவர்களின் தத்துவத்தை ஆராய்ந்து அதன் மூலமாக PhD பட்டம் பெறும் ஒரு நல்ல வாய்ப்பினை அருள் தந்தை அவர்கள்
எனக்கு வழங்கினார்கள். நான் MA யோகாவில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முடித்தேன். அதே இதுல இப்ப மீண்டும் எனக்கு PhD பண்ணுவதற்குண்டான வாய்ப்பினை அருள் தந்தை அவர்களுடைய அருளாசியினால் கிடைக்க பெற்றேன். நான் எஃபெக்ட் ஆஃப் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா ஆன் சப்ஜெக்டிவ் வெல்பீயிங் அமாங் டைப் 2 டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பு மூலமா 90 சர்க்கரை நோயாளர்களை அணுகி நம்ம மனவளக்கலையை பற்றி பேசி அவங்களுக்கு நல்ல முறையில புரிய வச்சு என்னுடைய ஆய்வுக்கு எல்லாரும் உதவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேம்ப் போட்டு அதன் மூலமா 30 பேர் உள்ள குழுக்களா அவங்களை பிரிச்சு அந்த 30 பேர்ல 60 பேருக்கு முதல் குழுவுக்கு ஒன்றுமே பயிற்சி கொடுக்கல. இரண்டாவது குழுவுக்கு நான் உடற்பயிற்சி மற்றும் காயகல்பம் மட்டும். மூன்றாவது குழுவிற்கு நான் காயகல்பம், உடற்பயிற்சி, தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்து அவர்களுடைய 6 மாத கால முடிவுல நான் அவங்களுடைய இதை எடுத்து பார்த்தேன். இவங்களுக்கு பூராமே HbA1c சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு டெஸ்ட் பண்றதுக்கு 300 ரூபாய், 3 முறை, ஒரு ஆளுக்கு 900 ரூபாய் வீதம் 90 பேருக்கு நான் அந்த பயிற்சி எடுத்து இந்த பயிற்சியின் மூலமாக பார்க்கும் பொழுது சர்க்கரையின் அளவு வெகுவாக குறைந்திருந்ததை அதை என்னால் நிரூபிக்க முடிந்தது. மகரிஷி அவர்களுடைய பயிற்சி சர்க்கரை நோயை மிகவும் நன்றாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை எங்களால், நான் மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த தலைப்புல இன்னும் 2 பேர் பண்ணியிருக்காங்க. பெண்களுடைய PCOD ப்ராப்ளத்தை ஈஸியா காயக்கல்பம் மூலமா சரி பண்ண முடியுங்கிறத ஆழியார் அறிவித்திருக்கில் இருக்கக்கூடிய டாக்டர் சாந்தி அம்மா அவர்கள் எடுத்து செஞ்சாங்க. இந்த மாதிரி நல்ல பயிற்சிகள் எடுத்து அருள் தந்தையினுடைய அனைத்தையுமே நாங்க சிறப்பாக செய்து முடித்தோம். அப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அருள் தந்தை அவர்கள் வழங்கினார் என்பதை நான் ரொம்ப மனநிறைவோடு சொல்லிக்கிறேன். அப்ப மனிதன் தன்னை உணர்ந்து இறைநிலை பெற தன்னுள் உள்ள இறைவனை உணர வேண்டும். அதுதான் நோக்கம். அப்ப இறைவனை குடியிருக்கும் உடம்பை நாம பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப உடற்பயிற்சி, மனசை செய்யக்கூடிய தியான பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி, இந்த மாதிரி எல்லா பயிற்சிகளையும் நாம் முறையாக பயில்வதன் மூலமாக அந்த இறைவனையே நாம் உணர்ந்து, அந்த இறைநிலையை உணர்ந்து அனைத்துமான இந்த உடற்கோயிலை பாதுகாத்து கையத்துள் வாழ்வாங்கு எவ்விதமான துன்பங்களும் இன்றி எல்லோரும் வாழ்க வளமுடன் என கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.